உங்களுக்கு அமைதி வேணும்னா கார்த்திகை மகாதீபம் ஏத்தணும். கடனே அடைக்க கஷ்டப்படுறீங்களா? அப்போ மேற்கு திசைய பார்த்து தீபம் ஏற்றணும். கல்யாணனா ஆகணும், வலது பக்கம் பார்த்த தீபம் ஏற்றணும். குழந்தை பாக்கியம் வேணும்னா வலது பக்கம் பார்த்த தீபம் ஏற்றணும். கார்த்திகை மகாதீபத்தை எந்த திசையில எத்தனை முகம் கொண்டதா ஏத்தோம் என்பதை பொறுத்து பலன்கள் கிடைக்கும். கிழக்கு திசை கிழக்கு நோக்கி தீபம் ஏத்துங்க, கஷ்டங்களும் கெட்ட நேரமும் விலகும். மேற்கு திசை மேற்கு நோக்கி தீபம் ஏத்துங்க, பண கஷ்டம் கடன் தொல்லை குறையும். வடக்கு திசை வடக்கு நோக்கி தீபம் ஏத்துங்க, கல்யாண தடைகள் நீங்கி நல்ல உறவுக அமையும். இப்போ எத்தனை முகம் குண்ட தீபம்னு பார்க்கலாம். 2 முகம் குண்ட தீபம் குடும்ப ஒற்றுமையும் அந்யோன்யத்தையும் அதிகரிக்கும். 3 முகம் குண்ட தீபம் குழந்தை சம்பந்தப்பட்ட தோஷங்களே நீக்கி புத்திர பாக்கியம் தரும். 4 முகம் குண்ட தீபம் வறுமை நீங்க செய்து செல்வ செழிப்ப சூட்டும். 5 முகம் கொண்ட தீபம் எல்லா வகையிலும் நன்மையும் முழு ஆசீர்வாதங்களும் தரும். கார்த்திகை மாசம் முழுக்க மகாதீபம் தரிசனம் பண்ணி தினமும் பூஜை பண்ணுங்க. அப்படி செய்தா பழைய கருவினைகள் நீங்கி ஜானம் பெருகும், தலைமுறை காப்போம், வறுமை நீக்கமும் அமையும் என்று சொல்லாங்க. அதனால பக்தியோட தீபம் ஏத்தி நம்பிக்கையோடு இருங்க. ஓம் மற்றும் ஆசீர்வாதங்க.